வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது உலக சந்தைகளை உலுக்கி போட்ட கடந்த 24 மணி நேரத்தை பத்தி. என்ன விலை திடீர்னு ஏறிடுச்சு, அரசியல்லையும் பதற்றம் அதிகமாயிருக்கு. இதனால மார்க்கெட் அடுத்து என்ன ஆகுமோங்கிற ஒரு பெரிய கவலையில இருக்கு. வாங்க என்ன நடந்ததுன்னு விரிவா பார்க்கலாம். சோ உலகம் உண்மையிலே ஒரு பதற்றமான நிலைமையில இருக்கா? இதுதான் இப்போ எல்லார் மனசுல இருக்கிற கேள்வி. குளோபல் மார்க்கெட்ஸ் மேலாட்டமா பார்க்க அமைதியா தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள ஒரு பெரிய புயல் உருவாகிட்டு இருக்கு. சரி, இந்த அமைதிக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு கொஞ்சம் ஆழமா பார்ப்போம். இந்த மொத்த கதையில 3 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. முதல்ல மிடில் ஈஸ்ட்ல நடந்த தாக்குதல்கள், ரெண்டாவது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல அரசியல் பஞ்சாயத்து, கடைசியா இது ரெண்டுக்கும் நடுவுல மார்க்கெட் எப்படி மாட்டிக்கிச்சுன்னு பார்க்க போறோம். ஓகே, முதல் விஷயத்துக்கு வருவோம். அதாவது குளோபல் டென்ஷன்ஸ். எல்லா பிரச்சனைக்கும் ஆணி வேர் எங்க ஆரம்பிச்சது? அது மிடில் ஈஸ்ட்ல தான். அங்க பத்திக்கிட்ட நெருப்பு தான் இப்போ உலகம் பூரா பரவிட்டு இருக்கு. பாருங்க, ஈரான் மிடில் ஈஸ்ட் முழுக்க ட்ரோன் வச்சு அட்டாக் பண்ணியிருக்காங்க. அதுவும் சும்மா இல்ல, ஈராக்கோட ஆயில் ஃபீல்ட்ஸ், யுஏஇல இருக்கிற ஷாகேஸ் ஃபீல்ட், புஜைரா துறைமுகம்னு கரெக்டா முக்கியமான இடங்களை பார்த்து தாக்கியிருக்காங்க. இதனால என்ன ஆச்சு? ப்ரொடக்ஷன், எக்ஸ்போர்ட் எல்லாமே நின்னு போச்சு. இதுதான் குளோபல் சப்ளை செயினுக்கு விழுந்த முதல் அடி. சரி, இதனால மார்க்கெட்ல என்ன இம்பாக்ட்? மிடில் ஈஸ்ட்ல ஏதோ நடந்தா அது நம்ம வீட்டு பட்ஜெட்டை எப்படி பாதிக்கும்னு யோசிக்கிறீங்களா? இதோ பாருங்க, முதல் பாதிப்பே இந்த எண்ணெய் விலை உயர்வு தான். ஒரே ராத்திரியில கச்சா எண்ணெய் விலை 3% எகிரி இருக்கு. இது ஒரு வார்னிங் பெல் மாதிரி. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, உலகத்துல எங்கேயோ ஒரு மூலையில சப்ளைல சின்னதா ஒரு சிக்கல் வந்தா கூட அதோட பாதிப்பு உடனே எல்லா இடத்துலயும் தெரியும். இந்த விலை உயர்வுக்கு அப்புறம் பிரெண்ட் க்ரூட் ஆயில் ஒரு பேரலுக்கு $103 தாண்டிடுச்சு. அதே மாதிரி WTI க்ரூட் ஆயில் $95 மேல போயிடுச்சு. இது ரெண்டுமே உலகத்துல முக்கியமான ஆயில் பிரைஸ் இண்டிகேட்டர்ஸ். ஓகே, இப்ப மிடில் ஈஸ்ட்ல இருந்து நேரா அமெரிக்காவுக்கு போவோம். அங்க ஒரு தனி டிராமாவே நடந்துட்டு இருந்துச்சு. அங்கேயும் டென்ஷன் தான், ஆனா அது வேற மாதிரி. அமெரிக்காவோட முன்னாள் அதிபர் ட்ரம்ப் ஒரு சோஷியல் மீடியா போஸ்ட் போட்டாரு. அதுல ஈரானுக்கு எதிராக எங்களோட சேர்ந்து நிக்காததால நேட்டோ மேல ரொம்ப ஏமாற்றமா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இது அவங்களுக்குள்ளேயே எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குங்கிறத தெளிவா காட்டுச்சு. ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட். இவ்ளோ அரசியல் பிரச்சனைகள் இருந்தும் அமெரிக்க ஸ்டாக் மார்க்கெட் பெருசா சரியல. சொல்லப்போனா கொஞ்சம் பாசிட்டிவா தான் முடிஞ்சது. டவ் ஜோன்ஸ், S&P 500, நாஸ்டாக் எல்லாமே லைட்டா லாபத்துல தான் க்ளோஸ் ஆச்சு. ஒருவேளை இன்வெஸ்டர்ஸ் மிடில் ஈஸ்ட் டென்ஷனை விட அமெரிக்க பொருளாதாரம் மேல அதிக நம்பிக்கையில இருக்காங்களோ? இப்ப வர்றதுதான் இந்த கதையோட ஹைலைட். மார்க்கெட்டோட பயத்தை அளக்குற VIX இண்டெக்ஸ், அதாவது ஃபியர் கேஜ்னு சொல்லுவாங்க. அது 5% குறைஞ்சிருக்கு. அடேகப்பா, ஒரு பக்கம் போர் மேகம், இன்னொரு பக்கம் அரசியல் சண்டை, ஆனா மார்க்கெட் மட்டும் கூலா இருக்கு. ஏன்? இதுதான் இப்போ எல்லாரும் கேட்கிற $1 மில்லியன் கேள்வி. சரி, இதுவரைக்கும் போன 24 மணி நேரத்துல என்ன நடந்ததுன்னு பார்த்துட்டோம். இனி அடுத்து வரப்போற 24 மணி நேரத்துல நாம எதெல்லாம் கவனிக்கணும், மார்க்கெட்டோட தலைவிதியை தீர்மானிக்க போற விஷயங்கள் என்னென்னு பார்க்கலாம். 3 முக்கியமான ஈவெண்ட்ஸ் இருக்கு. முதல்ல இன்னைக்கு ஐரோப்பாவோட பணவீக்க டேட்டா வருது. இது விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த என்ன நடவடிக்கை எடுக்கலான்னு ஒரு ஐடியா கொடுக்கும். ரெண்டாவது, இன்னைக்கு ராத்திரி அமெரிக்கா மத்திய வங்கியான ஃபெடரல் ரிசர்வ் வட்டி விகிதத்தை பத்தின முடிவை சொல்ல போறாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறமா ஃபெட் சேர்மன் ஒரு பிரஸ் மீட்ல பேச போறாரு. அவர் சொல்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் மார்க்கெட்ல பெரிய தாக்கம் இருக்கும். அப்போ ஒரு பக்கம் போர் பதற்றம், இன்னொரு பக்கம் வட்டி விகிதம் ஏறிடுமோங்கிற பயம். இந்த மாதிரி ஒரு சூழல்ல மார்க்கெட் இப்போ காட்டுற இந்த அமைதி எவ்வளோ நாளைக்கு நீடிக்கும்? இது புயலுக்கு முன்னாடி வர்ற அமைதியா? வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சரி, ஒரு முக்கியமான விஷயம். நாங்க இங்க பேசுறது எல்லாமே உங்க தகவலுக்காக மட்டும்தான். இத வச்சு எந்த முதலீடு முடிவுகளையும் எடுக்காதீங்க. எப்பவுமே முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி ஒரு பதிவு செய்யப்பட்ட நிதி ஆலோசகர்கிட்ட கேட்டுட்டு பண்ணுங்க. நன்றி.